வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலை மற்றும் நேரம் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா என்னன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது இங்கிலீஷில் டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு கான்செப்டை பற்றியும் அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அது எப்படி கேட்கலாம், டிஎன்பிசியில் அது எப்படி கேட்கலாம், ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் வேரியேஷன்னா என்ன? டைரக்ட் வேரியேஷன் ஸோ தமிழில் நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேர்மாறல் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதுக்கப்புறம் இதுக்கான அந்த ஜென்ரல் டேர்ம் பற்றி பேசுவோம். சரியா? ஸோ அது என்ன சார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சைடு வந்து நான் என்ன செய்கிறேன்னா சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு சைடு சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறேன், இன்னொரு சைடு ப்ரைஸுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது என்னன்னா 10 சாக்லேட்டை 100 ரூபான்னு சொல்கிறேன். நான் வாங்கும்போது 10 சாக்லேட் 100 ரூபான்னு வாங்குறேன். சரியா? 20 சாக்லேட்டோட விலை என்னவா இருக்கும்னு கொஷின் கேட்குறேன். 10 சாக்லேட் 100 ரூபானா 20 சாக்லேட்டோட விலை என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி கேட்டால் தெளிவாக புரிஞ்சுங்க, இங்கே சாக்லேட்டோட எண்ணிக்கை என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாயிருக்கா? 10 சாக்லேட் இருந்தது, இப்போ 20 சாக்லேட் ஆயிருக்கு. அப்போ சாக்லேட்டோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அதிகமாயிருக்கு. சாக்லேட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அதுக்கான காஸ்ட்டும் அதிகமாகுமா? ப்ரைஸும் அதிகமாகும்ல. ஸோ ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று அதிகமாகுது அப்படின்னா அது பேர் நேர்மாறல், டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று அதிகமானா அது பேர் நேர்மாறல், டைரக்ட் வேரியேஷன். அதாவது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு சைடும் இன்க்ரீஸ் ஆகும். சார் இன்க்ரீஸ் ஆனாதான் டைரக்ட் வேரியேஷனா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஒன்று குறையும் போது இன்னொன்று குறைஞ்சாலும் அது பேர் டைரக்ட் வேரியேஷன் தான். ஓகேவா? ஒன்று குறையும் போது இன்னொன்று குறையணும். ஒன்றும் இல்லை, 20 சாக்லேட் 200 ரூபா அப்படின்னா 10 சாக்லேட் எவ்வளோங்க? 100 ரூபா இல்லை. அப்போ சாக்லேட்டோட எண்ணிக்கை குறையும் போது எனக்கு ப்ரைஸும் குறையுது. கரெக்டா? ஸோ இதை தான் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். இது ஆக்சுவலாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒரு எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டாங்க. எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்றது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி. சரியா? ஸோ இதை வேற எப்படி சார் சொல்லலாம்? இந்த எக்ஸுங்க இந்த ப்ரொபோர்ஷனல் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஈக்குவல்ட்டை சேர்க்கணும். அப்படி ஈக்குவல்ட்டை சேர்த்தா சும்மா சேர்த்துட முடியாது, ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்த்து சேர்க்கணும். அப்போ கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், மாறிலி. ஓகேவா? அந்த கேவை சேர்த்து நான் எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு கே வேணும் அப்படின்னா இது என்னங்க ஆகும்? எக்ஸ் பை ஒய்ன்னு ஆகுமா? இந்த ஒய் இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் கீழே வந்துடும்ல. ஸோ எக்ஸ் பை ஒய்ன்னு வரும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேர்மாறல் அப்படின்வாங்க. கே ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், கேன்றது கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படின்னு. ஓகேவா? இது பேசிக்ஸ் நேர்மாறலுக்கு. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு சைடும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நேர்மாறல். சரியா? ஒரு சைடு டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு சைடும் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் அது நேர்மாறல், டைரக்ட் வேரியேஷன் தான். ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் அது நேர்மாறல், டைரக்ட் வேரியேஷன். அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் இதுக்கு எப்படி சார் சம் சால்வ் பண்ணுறது பாருங்க. இதே கொஷின் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். மேலே 10 கீழே 20ன்னு இருக்காமா? இந்த மாதிரி 2 நம்பராக இருக்குது பார்த்தியா? இதை தலைக்கீழாக எழுதுங்க. நேர்மாறல் அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரி 2 நம்பராக இருக்குல்ல, அதை தலைக்கீழாக எழுதிங்க ரெசிப்ரோக்கல்ல. அந்த ஒரே நம்பராக இருக்குல்லங்க, அதை பெருக்கிங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிர்ஷ்டேன், 2ஐயும் 100ஐயும் பெருக்குனா 200 அப்படின்றது ஆன்சர். ஸோ 10 சாக்லேட் 100 ரூபானா 20 சாக்லேட் 200 ரூபா அப்படின்றது ஆன்சர். இது யாரு? டைரக்ட் வேரியேஷன், நேர்மாறல். ஓகேவா? இதே போல் இப்போ எதிர்மாறல்னா என்னன்னு பார்ப்போம். இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன? ஸோ நெக்ஸ்ட்டு எதிர்மாறல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ எதிர்மாறல் இன்டைரக்ட் வேரியேஷன்.
இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர்மாறல். ஸோ பாருங்க, இது எப்படி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கும் நான் பெரும்பாலும் எதிர்மாறல் கொடுத்தா ஆட்கள் நாட்கள் பேஸ் பண்ணி தாங்க கொஷின் வரும். அதாவது மென்ஸு டேஸு. ஸோ நான் அதே பேஸ் பண்ணியே எடுத்துக்கிறேன். ஒரு சைடு மென்ஸு, இன்னொரு சைடு டேஸு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எப்படின்னா 10 பேர் ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாங்க. 20 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இதுதான் கொஷின். 10 பேர் ஒரு வேலையை 20 நாளில் செஞ்சால் 20 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? ஸோ இங்கே பாருங்கள், ஆட்களின் எண்ணிக்கை என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும். ஸோ ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று குறையும். கரெக்டாக? எங்க ஆள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னா நாள் குறையும்ல, சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. கரெக்டாக? நேரம் குறையும்ல, வேலை குறையும்ல. ஸோ ஒருத்தர் அதிகமாகும் போது இன்னொருத்தர் குறையிறாங்க அப்படின்னா அது எதிர்மாறல், இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? இதை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/y. சரியா? ஏன்னா ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று குறையுது. அதனால தான் ஒருத்தரை மேலே எழுதியிருக்கேன், இன்னொருத்தரை கீழே எழுதியிருக்கேன். எக்ஸு மேலே, y கீழே. ஓகேவா? ஸோ பாரு, எக்ஸு இந்த இந்த இடம் அந்த ப்ரொபோர்ஷனல் இருக்குல்ல, இதை தூக்கணும்னா ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். ஸோ கே இன்ட்டு 1/y, கேவை சேர்க்கணும். சரியா? ஸோ இந்த இடத்துல கே இன்ட்டு 1, கேவை 1ஆல் பெருக்குனா கேவே தான், பை ஒய்ன்னு வருமா? ஸோ அப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் XY. இதுதான் எதிர்மாறலுக்கான கண்டிஷன். ஓகேவா? எதிர்மாறலுக்கான கண்டிஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான கண்டிஷன். ஓகேவா? ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி. வேறு என்ன சார் சொல்லலாம்? இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று என்ன ஆகும்? குறையும். சரியா? ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று குறையும். இல்லைனா ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகமாகும். இந்த மாதிரி வேறு வேறு சைன் வந்தால் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? எதிர்மாறல், இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? சரிங்க சார், இப்போ கொடுத்துருக்கிற கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அதை சொல்லுங்கள். பாருங்க, நேர்மாறல் அப்படின்னா நான் என்னங்க சொன்னேன்? நேர்மாறல்னா இந்த 2 நம்பராக இருக்கும், அந்த 2 நம்பரை தலைகீழாக எழுதி பக்கத்தில் இருக்கிற நம்பரால் பெருக்க சொன்னேன். கரெக்டா? எதிர்மாறல்னா அதை நேராகவே அப்படியே எழுதுங்க. இந்த 2 நம்பராக இருக்குல்ல, அதை நேராகவே அப்படியே எழுதிங்க, இன்ட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பரை பெருக்கிங்க. அவ்வளோதாங்க. 20க்கு 20 அடிச்சிடலாமா? ஸோ 10 நாள் அப்படின்றது ஆன்சர், 10 days. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இது நேர்மாறல் எதிர்மாறலுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ். அது இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நமக்கு கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸு. சரியா? இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? If 6 children share the 24 pencils equally, then how many pencils are required for 18 children அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்க? 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு சைடு பென்சிலோட எண்ணிக்கை எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு சைடு பென்சிலோட எண்ணிக்கை, இன்னொரு சைடு குழந்தைகள். சரியா? கொஷின் பாருங்க, 24 பென்சிலை 6 குழந்தைக்கு தராங்க. 24 பென்சிலை 6 குழந்தைக்கு தராங்க. கரெக்டா? 18 குழந்தைக்கு கொடுக்க எத்தனை பென்சில் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு நேராக 18 எழுதுங்க, பென்சிலுக்கு நேராக கொஷின் மார்க். இதுதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ யோசிங்க, இது நேர்மாறலா எதிர்மாறலா? டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா? ஏன்னா நமக்கே தெரியும், குழந்தைகளின் எண்ணிக்கை இங்கே என்ன ஆயிருக்கு? அதிகமாக இருக்குது. குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா பென்சிலோட எண்ணிக்கையும் அதிகமாகும். கரெக்டா? ஸோ ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று அதிகமாச்சுன்னா அது நேர்மாறல் தானே?
டைரக்ட் வேரியேஷன் தானேப்பா. ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்னா நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி 2 நம்பராக எழுதுனீங்கல்ல, அதை தலைகீழாக எழுதுங்க, இன்ட்டு அந்த ஒரு நம்பரை பெருக்கிங்க. சரியா? ஸோ ஓரார் 6, 4 முறை 24, 18 4ஆல் பெருக்குனீங்கன்னா 72 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The shadow of a pole with the height 8 meter is 6 meter. If the shadow of another pole measured at the same time is 30 meter, find the height of the pole அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு சைடு கம்பம், இன்னொரு சைடு நிழல். சரியா? அதாவது ஒரு சைடு போலு, இன்னொரு சைடு ஷேடோ, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கொஷினில் பாருங்கள், 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம். ஸோ கம்பம் வந்து 8 மீட்டர்னா அதுக்கு நிழல் வந்து 6 மீட்டர். அதே போல் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும். ஸோ நிழல் வந்து 30 மீட்டர்னா மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கம்பத்தின் நீளம் தான் கேட்குறாங்க. ஸோ கம்பத்தில் கொஷின் மார்க்கு. சரியா? இப்போது தெளிவாக புரிஞ்சுங்க. நம்ம நிழல் பார்த்துருக்கோம், ஷேடோ. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ லாங்காக வந்து என்ன ஆகும்னா நிழல் விழும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 6 மீட்டர் இருக்கும்போது ஒரு நிழல் 8 மீட்டர் கம்பத்துக்கு 8 மீட்டர் கம்பம் வந்து 6 மீட்டர் அளவுக்கு நிழல் ஏற்படுத்துது. சரியா? அப்போ 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்துதுன்னா அதை விட உயரமான கம்பமாக இருந்தால் தான் நிழலும் அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாகுதுன்னா இங்கேயும் அதிகமாகும். கம்பம் உயரமாக இருந்தால் தான் நிழல் அதிகமாக விழும். அது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ அப்போது இங்கேயும் இது நேர்மாறலா டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்னா என்ன சொன்னேன், 2 நம்பராக இருக்கிறத தலைகீழாக எழுதுங்க, இன்ட்டு 8. சரியா? ஓரார் 6, ஐயார் 30. ஸோ 5ஐயும் 8ஐயும் பெருக்குனா 40 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் half a meter of cloth cost ₹15, find the cost of 8 1/3 meters of the same cloth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரை மீட்டர் துணியின் விலை ₹15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை என்ன? இதான் கேட்குறாங்க. அரை மீட்டர்னா 1/2 அரை மீட்டர் ₹5. சரியா? ஸோ 8 1/3 மீட்டர் நீளம் இருக்கிற துணியோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வேற எப்படி சொல்லலாம்? அரை மீட்டர் ₹5. 8 1/3 அப்படின்றத நான் என்ன செய்கிறேன்னா, 8 24, 24ஓட 1 ஆட் பண்ணால் 25/3. கரெக்டாக பாருங்கள், சைடில் பெருக்கணும், மேலே கூட்டணும். ஸோ 25/3ன்னு வருது. அப்போ 25/3 மீட்டர் நீளமுள்ள துணியோட விலை அப்படி என்னன்னு கேட்குறாங்க. சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே என்னன்னா மீட்டர் வந்து அளவு அதிகமாக இருக்குது. அரை மீட்டர் எங்கே இருக்குது, 8 மீட்டர் எங்கே இருக்குது? கரெக்டாக அதிகம் தானே ஆயிருக்கு. அப்போது மீட்டரோட எண்ணிக்கை அதிகமாகும்போது, அதாவது அளவு அதிகமாகும்போது காசும் அதிகமாகும் இல்லைங்க, காசும் அதிகமாகும்ல. கரெக்ட் தானே? 1 மீட்டர் துணி ₹40 அப்படின்னு வாங்குறோன்னா 2 மீட்டர் துணி ₹80 தான் இருக்கும். அப்போ விலை அதிகமாகுது இல்லை? கரெக்டா? ஸோ இங்கே இது நேர்மாறல். நேர்மாறல்னால் என்ன செய்வோம், 2 நம்பராக இருக்கிறத தலைகீழாக எழுதணும். எழுதியாச்சா? கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் எழுதியாச்சு, இன்ட்டு அந்த அமௌண்ட்டு. சரியா? இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்கிறேன்னா 25/3 அப்படியே வச்சுங்க. இந்த 1/2 இருக்குது பாருங்கள், அது ஆல்ரெடி ஒரு வகுத்தல் இருக்குது, இங்கே ஒரு வகுத்தல் இருக்குது, இந்த வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருக்குது. ஸோ அதை பெருக்கல்ல மாற்றணும்னா தலைகீழாக எழுதிக்கணும். தலைகீழாக எழுதிட்டு இன்ட்டு இந்த 15. ஸோ 1 3 3, 5 5. இதை பெருக்குனிங்கன்னா 25 இன்ட்டு 2 இன்ட்டு 5, 25 இன்ட்டு 2 5 10. ஸோ 25யும் 10யும் பெருக்குனா 250 அப்படின்றது ஆன்சர். சரியா? அப்போ 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியோட விலை ₹250. ஸோ நெக்ஸ்ட் ஒன்
பாருங்க, 60 workers can spin a bale of cotton in 7 days. In how many days will 42 workers spin it? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. இந்த கொஷின் குரூப் 4ல் 2022 கேட்ட கொஷின். என்ன சொல்கிறாங்க? 60 வேலையாள், சரியா, ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாள் தேவைப்படுதான். சரியா, 42 வேலையாள் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? 60 பேர் இருக்கும்போதே அந்த வேலை 7 நாள் செய்கிறாங்க. இப்போ ஆள் எண்ணிக்கை வேற குறைஞ்சிட்டாங்க. சரியா, ஆளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாளோட எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகமாகும். சரியா, அப்போ இது பேர் என்ன? எதிர்மாறல், இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன்னா நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி 2 நம்பராக இருக்கிறத அப்படியே ஏதுங்க இன்ட்டு 7. சரியா, ஸோ ஓரே 7, ஆறே 42, ஓரார் 6, பைத்தார் 60. ஸோ 10 நாள் அப்படின்றது ஆன்சர். சரியா, 42 பேர் அந்த வேலையை 10 நாளில் செஞ்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எ ஃபார்மர் ஹேஸ் எனஃப் ஃபுட் ஃபார் 144 ducks ஃபார் 28 days. இஃப் he sells 32 ducks, how long will the food last? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ இந்த கொஷின் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு 144 வாத்துக்கு 28 நாளைக்கான சாப்பாடு இருக்குது. ரைட்டா, இப்போ 32 வாத்தை விற்றுட்டார்னா எவ்வளோ வாத்து வச்சுன்னு பாரு. 144ல் 32 போச்சுன்னா 112 வாத்து இருக்குது. ஸோ 112 வாத்துக்கு அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? இதுதான் கொஷின். ஓகேவா? ஏன்னா 32 வாத்தை விற்றுட்டாருமா, அப்போது அந்த 32 வாத்து சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கு மிச்சம் தானே. அதை வச்சு இன்னும் ஒரு 4-5 நாள் இவர் ஓட்டலாம்ல மீதி இருக்கிற வாத்துக்கு. அது எத்தனை நாளுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ கொஷின் தெளிவாக புரிஞ்சிக்க, வாத்துகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 144 பேர் இருந்த இடத்துல இப்போ 112 பேர் தான் இருக்காங்க. வாத்துகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்போ சாப்பாடு இன்னும் அதிகமாக வரும்ல, 4. கரெக்டாக, நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது எதிர்மாறல் தானே. எதிர்மாறல் தான். இருக்கிறத அப்படியே ஏதுங்க இன்ட்டு அந்த ஒரு நம்பராக இருக்கிறத பெருக்கிங்க. சரியா, 7ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை. 7ஆம் வாய்ப்பாலில் ஓரே 7, 11ல் 7 போனால் மீதி 4, 42ன்னும் போது 6 முறை வரும். 4ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 4 முறை. அகைன் 4ஆம் வாய்ப்பாலில் ஒரு நாள் 4, 3 நாள் 12. சரியா, மீதி 2, 24ல் எத்தனை நாள் இருக்குது? 6 முறை இருக்கும். சரியா, ஸோ 36 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், 40 students stay in a hostel. They had food stock for 30 days. If the students are doubled, then for how many days the stock will last? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகிறது. ஸோ 40 பேருக்கு 30 நாளைக்கான சாப்பாடு இருக்குது. சரியா, மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால், கொஷினில் இங்கிலீஷ்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க, இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டபுள்டு. ஸோ 2 மடங்குனா என்னங்க அர்த்தம்? 40 பேர் இந்த இடத்துல இப்போ 80 பேர் இருக்காங்க. சரியா, 80 பேர் ஆகிறாங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் அந்த உணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு வரும்? சரியா, அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே டபுள் ஆகிறான். ஸோ ஆட்களின் எண்ணிக்கை என்ன அதிகமாக இருக்காங்கல்ல, மாணவர்கள் 40 பேர் இருந்தாங்க, இப்போ 80 பேர் இருக்காங்க. ஸோ எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா நாட்களின் எண்ணிக்கை இங்கே குறையும்ல. சரியா, ஸோ இது எதிர்மாறல், இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் இருக்கிறத அப்படியே எழுதணுமா? ஓர் 40 40, 2 முறை 80, ஓர் 2 2, 5 முறை 30. கரெக்டா?
ஸோ 15 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி 80 பேர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, மாணவர்களின் எண்ணிக்கை டபுள் ஆகுது, அப்போ நாட்களின் எண்ணிக்கை பாதியாக குறையும். சரியா? மாணவர்களின் எண்ணிக்கை டபுள் ஆனால் நாட்களின் எண்ணிக்கை என்னாகும்? பாதியாக குறையும். 30 நாள் வந்த சாப்பாடு இவங்க டபுள் ஆனனால 5 நாளைக்கு தான் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி கொஷின் தாம்மா, இது புக்கில் இருக்கிற சம் தான். இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். பாருங்களேன், 6 men can complete a work in 12 days. 2 days later 6 more men join them. How many days will they take to complete the remaining works அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை தெளிவாக புரிஞ்சுங்க. 6 பேர் ஒரு வேலையை 12 நாள் செய்கிறாங்க. சரியா? ஆனால் இதில் 2 நாட்கள் கழித்துன்னு சொல்கிறாங்க. இது என்னங்க அர்த்தம்? 2 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 6 பேர் சேர்ந்து 2 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. என்ன அர்த்தம்? 2 நாளைக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. அதுதான் அதுக்கு மீனிங்கு. 2 நாள் வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறத விட 2 நாளைக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போது இப்போ மீதி என்ன இருக்குது? 6 பேருக்கு 10 நாளைக்கான வேலை இருக்கா? ஏன்னா 2 நாள் வேலையை முடிச்சிட்டாங்க அவங்க. 6 பேருக்கு 10 நாளைக்கான வேலை இருக்குது. எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண கொடுப்பாங்க. 2 நாட்கள் கழித்து 3 நாட்கள் கழித்து அப்படின்னு. ஸோ அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். இங்கேயும் பாருங்கள், 2 days லேட்டர்னால் என்ன அர்த்தம்? அந்த 2 நாள் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ 6 பேருக்கு இன்னும் மீதி 10 நாளைக்கான வேலை இருக்குது. கரெக்டாக? இப்போ தான் என்ன ஆகுறாங்க நாளில் 6 more men join them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள். ஸோ ஏற்கனவே 6 பேர், இன்னொரு 6 பேர் சேர்றாங்கன்னா இப்போ 12 பேரா? 6 பேருக்கு அது 10 நாளைக்கான வேலைனா 12 பேருக்கு அது எத்தனை நாளைக்கான வேலை? ஸோ ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ நாட்களின் எண்ணிக்கை குறையும். அந்த மாதிரி குறைஞ்சா இது எதிர்மாறலா? ஸோ எதிர்மாறல் அப்படின்னா என்ன செய்யணும்? இருக்கிறத அப்படியே எழுதணுமா? 1 6 6, 2 6 12, 1 2 2, I 2 10. இதுதான் நான் போன சம்மே சொன்னேன். 6 பேருக்கு அது 10 நாளைக்கான வேலைனா 12 பேருக்கு அது 5 நாளைக்கான வேலை. ஏன்னா இங்கே ஆட்களின் எண்ணிக்கை டபுள் ஆயிருக்கு. அப்போ நாட்களின் எண்ணிக்கை பாதியாக குறையும். கரெக்டாக? மீதி இருக்கிற அந்த 10 நாள் வேலையை 12 பேராக இருந்தால் 5 நாள்லேயே முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷினில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நான் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னும் நான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸ் நமக்கு கத்தந்த ஒரு விஷயமே என்ன? எல்லாமே பிரச்சனை தான். லைஃப்பும் சரி, மேக்ஸும் சரி, எல்லாமே பிரச்சனை தான். ஆனால் அந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. கரெக்டாக? அது கரெக்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னா சொல்யூஷன் கண்டிப்பாக வரும். ஸோ பார்ப்போம் இந்த சம்முக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு. ஸோ பாருங்கள், எ ஃப்ளட் ரிலீஃப் கேம்ப் ஆஸ் ஃபுட் ஸ்டாக் பை விச் 80 பீப்புள்ஸ் கேன் பி பெனிஃபிட்டட் ஃபார் 60 days. After 10 days, 20 more people have joined the camp. Calculate the number of days food shortage due to the addition of 20 more people அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. ஸோ ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 பேருக்கு 60 நாளைக்கான சாப்பாடு இருக்குது. இதில் அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? 10 நாட்களுக்கு பின்னர். இந்த வார்த்தை தான் நான் போன சம்மே சொன்னேன். ஆஃப்டர் 10 days. அப்போ அந்த 10 days அந்த 80 பேருமே சாப்பிட்ருப்பாங்க இல்லைங்க, சும்மாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த 80 பேருக்கு 60 நாளைக்கான சாப்பாடு இருக்குப்பா. 10 நாளைக்கு அப்புறம்ன்றாங்க. 10 நாளைக்கு அப்புறம்னா அந்த 10 நாள் வந்து அவங்க சாப்பிடாமே இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த 80 பேருக்கு இப்போ எவ்வளோ சாப்பாடு தான் இருக்கும்? 50 நாளைக்கான சாப்பாடு தான் இருக்கும். அந்த 10 கழிச்சிருங்க. அதுக்கு தான் அந்த 10 நாட்களுக்கு பிறகுன்னு தராங்க. அந்த 10 கழிச்சிருங்க. ஸோ 80 பேருக்கு 50 நாளைக்கான சாப்பாடு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் லைனு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். ஸோ இப்போது 20 பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்றாங்க. ஏற்கனவே 80 பேர்,
இப்போ 20 பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்றாங்கன்னா 100 பேர், 100 பேருக்கு அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? ஓகேவா? 100 பேருக்கு அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? நல்லா புரிஞ்சுங்க. ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 80 பேர் இருந்த இடத்துல இப்போ 100 பேர் இருக்காங்க. ஆள் அதிகமானனால சாப்பாடு குறையுமா? அதாவது சாப்பாடு கிடைக்கிற அந்த நாள் குறையும். கரெக்டா? ஸோ இங்கே இது பேர் எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னும் போது இருக்கிறத அப்படியே எழுதிங்க, கேன்சல் பண்ணுங்க. ஓர் 50 50, 2 முறை 100, ஓர் 2 2, 40 முறை 80. கரெக்டா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. 100 பேருக்கு அந்த சாப்பாடு 40 நாளைக்கு வரும். ஆனால் ஆப்ஷனில் 40 இல்லை. இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் சம். சரியா? டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் சம், ஆப்ஷனில் 40 இல்லை. சார் அப்போ நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா? நம்ம தப்பு பண்ணல. இங்கிலீஷில் கொஷினை பாருங்கள், தமிழில் கொஷினை பாருங்கள், ஆன்சர் என்னன்னு உங்களுக்கே புரியும். இங்கிலீஷில் கொஷினு, calculate the number of days food shortage due to the addition of 20 more people. இந்த 20 பேர் சேர்க்கறனால அந்த இடத்துல சாப்பாடு எத்தனை நாளைக்கு பற்றாக்குறையாக இருக்குது? இதுதான் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 20 பேர் சேர்க்கறனால அந்த இடத்துல சாப்பாடு எத்தனை நாளைக்கு பத்தாமல் போயிருக்கு. ஷார்ட்டேஜ்னா அதுதானேங்க, ஃபுட் ஷார்ட்டேஜ்னா அதுதானே, பத்தாமல் போயிருக்கு, பற்றாக்குறையாக இருக்குது. இதுதான் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் பாருங்கள், 20 பேர் சேர்ந்தாங்க, அப்படி சேர்றனால அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த போதுமானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கல்லங்க, இதுக்கு என்ன மீனிங்னா 20 பேர் எக்ஸ்ட்ரா ஆனனால அந்த சாப்பாடு 50 நாளைக்கு வர வேண்டிய சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டால் 40 நாளைக்கு வரும். ஸோ தமிழ் மீடியம் கொஷின் பிரகாரம் இந்த கொஷினுக்கான ஆன்சர் 40. புரியுதா? எத்தனை நாளைக்கு அந்த சாப்பாடு போதுமானதாக இருக்கும்னு கேட்டால் ஹவு மெனி டேஸ் த ஃபுட் லாஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தா அது என்னன்னு சொல்லலாம், 40 நாளைக்கு வரும், 40 டேஸுக்கு வரும்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் கொஷினில் அது கேட்கல, ஃபுட் ஷார்ட்டேஜ்னு கேட்குறாங்க. இதே கொஷினு எத்தனை நாட்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும்னு கேட்டிருந்தா அப்போ சொல்லலாம்ல, 50 நாளைக்கு வர வேண்டிய சாப்பாடு இந்த 20 பேர் சேர்ந்தனால 40 நாளைக்கு தான் வருது. அப்போ 10 நாளைக்கு சாப்பாடு பத்தாமல் போகுது, அதுதான் பற்றாக்குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பிரகாரம் இது 10 நாள் ஆன்சர். தமிழ் மீடியம் கொஷின் பிரகாரம் இதுக்கு 40 நாள் ஆன்சர். கொஷினில் என்ன தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனில் அந்த 4 ஆப்ஷனில் அது ஒன்றா இருந்தால் அப்போ மார்க் பண்ணிட்டு போங்க. சரியா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கொஷினுக்கு எப்படி யோசிப்பேன்னா இங்கிலீஷ் மீடியம் நம்பி போவேன். ஏன்னா அதுதான் பாருங்கள் ஆப்ஷன்லேயும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம போர்ட்லேயும் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் ப்ளீஸ் செக் த இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த எக்ஸாமில் நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஷின் தான் ஃபைனலாக பார்க்கணும். சரியா? வேறு வழியே இல்லை, அங்கே தான் நம்ம போய் ஆகணும். சரியா? அது பார்த்துங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தா 40 ஆன்சரு. சரியா? இல்லை சார் எனக்கு ஃபுட் ஷார்ட்டேஜின்னு சொல்கிறாங்க, பற்றாக்குறையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 10 நாள் ஆன்சரு. ஏன்னா 50 நாளைக்கு வர வேண்டிய சாப்பாடு இந்த 20 பேர் சேர்ந்தனால 40 நாளைக்கு தான் வருது. ஸோ 10 நாளைக்கு பத்தலை, அதனால் பற்றாக்குறைன்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். ஓகேவா? அதுதான் ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு, there are 1000 soldiers in an army camp. There is enough provisions for them for 70 days. If 400 more soldiers join the camp, for how many days will the provisions last? இந்த கொஷின் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். சரியா? அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. ஸோ 1000 பேருக்கு 70 நாளைக்கு தேவையான மளிகை பொருள் இருக்குது. சரியா? அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்போ 400 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே 1000 பேர், இப்போ ஒரு 400 பேர், மொத்தமாக 1400 பேரா? 1400 பேர் இருக்கிறதுனால 70 நாளைக்கு வர வேண்டிய சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்குறாங்க. இது போதுமானதாக இருக்கும். இது பாருங்கள், ஹவு மெனி டேஸ் வில் த ப்ரொவிஷன்ஸ் லாஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது கொஷினு.
ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதாவது இங்கே வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ நாட்களின் எண்ணிக்கை குறையுமா? கரெக்டாக, நாட்களின் எண்ணிக்கை குறையும். இப்போ என்ன செய்யலாம்? இது எதிர்மாறல். எதிர்மாறல்னால் நான் என்ன சொன்னேன்? இருக்கிறத அப்படியே ஏதுங்க. சரியா? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 7ஆம் வாய்ப்பால் இது 2 முறை, 7ஆம் வாய்ப்பால் இது 10 முறை. சரியா? 2ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 5 முறை. அப்போ 5ஐயும் 10ஐயும் பெருக்குனா 50ன்னு வருதாமா? கரெக்டா? ஸோ 400 பேர் எக்ஸ்ட்ரா சேர வேண்டியனால சேர்ந்ததால் அங்கே 70 நாளைக்கு வர வேண்டிய சாப்பாடு 50 நாளைக்கு தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் புரிஞ்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கையில் இந்த சம் உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் சொல்கிறேன். இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சம்மோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னே இந்த சம் பார்த்துங்க. இந்த சம் உங்களுக்கான சம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் புதுசாக ஒரு சம்லாம் தரலைங்க, உங்களை யோசிக்கிற மாதிரி ஒரு சம் தான் தரேன். சரியா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பக்கம் பக்கமாக ஹோம்ஒர்க் தர்றது, பக்கம் பக்கமாக கமெண்டில் ஆன்சர் சொல்ல வைக்கிறது, அதை தாண்டி ஒரே சம் போட்டாலும் தெளிவாக ஒரு சம் போடுங்க. அந்த சம் புரிஞ்சா அந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்த டாபிக் போகலாம். சரியா? ஸோ இந்த சம்முக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 5 நாட்களில் முடிப்பர் எனில் ஆண்கள் மற்றும் பெண்களின் வேலை திறனின் விகிதம், அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் எ மேன் டு தட் ஆஃப் எ உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 பெண்களா? ஸோ 20 பெண்கள் 20 உமன்ஸ் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 16 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? அதே போல் 16 ஆண்கள் 15 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? 15 நாள். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 320W. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 16 5 225. 16 240. ஸோ 240 எம்னு வரும். ஓகேவா? இப்போ கொஷின் என்னன்னா, இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். இதை நான் எதில் கேன்சல் பண்ணுறேன்னா, 8ஆம் வாய்ப்பால் இது 3 முறை, 8ஆம் வாய்ப்பால் இது 4 முறை. வேலைத்திறனின் விகிதம்னு கேட்கறதுனால தான்ப்பா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது தெளிவாக புரிஞ்சுங்க. 16 நாள் வேலை செய்கிறாங்க, 20 பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா மொத்தமாக பெருக்குனா தான் பெண்களின் வேலைத்திறனின் விகிதம் என்னன்னு சொல்ல முடியும். சரியா? பெண்களோட வேலைத்திறன் என்னன்னு சொல்ல முடியும். அதே போல் ஆண்களுக்கான கெப்பாசிட்டி வேணும்னா என்ன செய்யணும்? 16 பேர் 5 நாள் வேலை செய்கிறாங்க, மொத்தமாக பெருக்குனா தான் அவங்களுடைய வேலைத்திறன் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4Wக்கு 3Mன்னு வருதா? சரியா? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? கேட்கறது ஆண்கள் பெண்களின் வேலைத்திறனின் விகிதம். ஃபஸ்ட்டு ஆண்கள், அதுக்கப்புறம் தான் பெண்கள். ஸோ எம்மு மேலே வரணும். நல்லா புரிஞ்சிங்க, கொஷினில் ஆண்கள் வேணும் அப்புறம் பெண்கள் வேணும்னா இதுதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, ஆண்கள் பை பெண்கள்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு வர்றது மேலே, ரெண்டாவது வர்றது கீழே. இப்போ எனக்கு ஆண்கள் வேணும்னா எம்மு வந்து மேலே இருக்கணும், W கீழே வருதமா? ஸோ இந்த சைடு என்ன ஆகும்? W கீழே வருதுன்னா M/Wன்னு ஆகும். சரியா? இது ஈக்குவல்ட்டில் கூட வச்சுங்க, ரேஷியோவாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல்ட்டாக வச்சுக்கலாம். நான் ஈக்குவல்ட்டில் வச்சுக்கிறேன்னா இது M/W ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 இந்த சைடு கீழே வந்துடுமா? 4 அங்கே தான் இருக்குது, இந்த 3 கீழே வந்துடும். சரியா? அப்போது M/W ஆண்கள் இஸ்து பெண்கள், இதுக்கான ரேஷியோ என்ன? 4:3. அவ்வளோதான். 4:3 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்னா என்ன, அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன, அதாவது டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? அடுத்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் செயின் ரூல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த செயின் ரூல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, M1 D1 H1 / W1
ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் வரும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். அதை தான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து நம்மளும் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.